மேஷராசிக்காரங்களுக்கு 2026 பொறுத்தளவுக்கு இஎம்ஐ பிரச்சனைகள் என்ன கேட்டால் முடியும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஃபினான்ஷியலாக இருக்கக்கூடிய யுரேனஸ் நிறைய வாய்ப்புகளையும் கொடுக்கு, நிறைய பணமும் கொடுக்குது. அப்படிங்கிறப்ப இஎம்ஐ லோன் இந்த மாதிரியான விஷயங்களை அடைக்கலாம். ஆனால் இவங்ககிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். அதை மட்டும் இருந்துட்டாலே இந்த வருஷம் இவங்களுக்கான பணம் தேடி வரும். அது மூலமாக இஎம்ஐ எல்லாமே இவங்க செட்டில் டவுன் பண்ணலாம். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அதிக பணம் வரப்போ அதை லோன் அடைக்கிறதுலையும் கடன் அடைக்கிறத இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்தினா போதும். இதை வச்சுட்டு நான் இன்னொன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புது முயற்சிகளை இந்த வருஷம் எதுவுமே ஆரம்பிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வர பணத்தை சேமிக்கவும் தெரியணும், அதே நேரத்தில் இருக்கக்கூடிய கடன்களை அடைக்கவும் தெரியணும். உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பயன்படுத்தி பண்ண முடியாத வாய்ப்புகளாக வருது அப்படின்னு சொன்னால் அதை எடுத்துக்கலாம். லைக் நீங்கள் வேலை பாருங்கள், எங்களுக்கு வேலை பார்த்து கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு பே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த வாய்ப்புகளை எடுத்துக்கலாம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அது மூலமாக உங்களுக்கு ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளை கொஞ்சம் யோசித்து பண்ண வேண்டிய அவசியத்தில் இந்த மேஷராசிக்காரங்க இருக்கிறாங்க. பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் 2026 எண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இஎம்ஐ எல்லாம் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது.